Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1173 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த குழந்தைங்கலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க காட்டுக்குள்ள போனாங்கல்ல, அவங்க செத்துட்டாங்கன்னா அடுத்த செட் ஆஃப் குழந்தைகளை நம்ம கூட்டு போலாம் அப்படின்னு வில்ல கூட்டம்லாம் கேஷுவலா இருக்குது. இவங்க தான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மடைய உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அண்டர் வேர்ல்டுல காட்டுறாங்க. அதான் லோக்கிய ரிலீஸ் பண்ணி விட்டாங்களே, அவன் பாத்தீங்கன்னா ரத்தம் ஊத்த ஊத்த முக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா அவன் கால்ல சி பிரிசம் ஸ்டோனை போட்டுமே அவன் அடிச்ச ஒரு அடியிலேயே அங்க எல்பேஃபே பத்திக்கிட்டு எரியுது. இனி அந்த லாக்கையும் திறந்து விட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. இதுல வேற ஹைருதீன் சவால் விடுவான், முடிஞ்சா நீ தடுத்து காமிடான்னு. அதுக்கப்புறம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, நீங்க என்னதான் முக்குனாலும் சரி என்னைய உங்களால தடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ரங்னீர்னு அவன் கையில ஒரு சுத்தியல் வச்சிருக்கான்ல, அதை என்ன தவிர வேற யாராலையும் தூக்க முடியாது அப்படின்ட்டு அவனே அதை கஷ்டப்பட்டு தான் தூக்குவான். ஏன்னா அது ஹெவி வெயிட் போல. சஞ்சி இப்பதான் நாங்க வந்தான். அவனை பார்த்துட்டு யாரா இவன் முரட்டுத்தனமா இருக்கானேன்னு கேட்பான். அவன் பேரு லோக்கி. பயங்கரமா அடிபட்டு இருக்குதே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தோம், ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு கடுப்புல சொல்லிட்டு இருப்பான். அப்போ கேர்ட் என்ன சொல்லுவா, அவன் அட்டாக் பண்ணதுல அங்க தீ பிடிச்சிருச்சுன்னு அவளுக்கு தெரியும். ஆனா சன் வேர்ல்டுல இதனால யாருக்காச்சும் பாதிப்பாயிருச்சா, யாராச்சும் இறந்துட்டாங்களா அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா ஒன்னும் ஆயிருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா லோக்கி என்ன சொல்லுவான், கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஏன்னா நான் அடிச்ச அடியில லைட்னிங் எந்த லெவலுக்கு பயங்கரமா வந்துச்சுன்னு நீ கவனிக்கல. கண்டிப்பா அந்த நெருப்பு எல்பெஃப் முழுக்க பரவும். நீங்க மட்டும் என்னை இப்ப கலட்டி விடலைன்னா அடுத்து நான் பண்ண போற சம்பவத்துல எல்பெஃப்ல இருக்க எல்லாருமே இறந்துருவீங்க. சன் வேர்ல்டுல வீக்கா இருக்கவங்க எல்லாருமே என் கையால இப்ப சாவாங்க. என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் பவரை யூஸ் பண்ணி சுத்தியில எடுப்பான். ஹைருதீன் பார்த்து பயந்து வேண்டாம் வேண்டாமா, ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிறுக்கு பைய கண்டிப்பா அதை செய்வான்னு. அப்ப ஜோரோ கூப்பிட்டு, அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, கொஞ்சம் சைலண்டா இருப்பான். என்னடான்னா இப்ப நம்ம லூஃபி களத்துல இறங்க போறான். சரி பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கானே, காப்பாத்தலான்ட்டு பார்த்தா கொய்யால நீ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க, எனக்கு வேற வழி இல்ல, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களுக்குள்ள டீலு. ஆனா இவன் பேச்ச மீறி நடந்துகிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன்ட்டு வேகமா ஓடுவான். ஹைருதீன் கத்துவான், அவன் பக்கத்துல போகாத, உனக்கு ஷாக் அடிக்கும்னு. ஏன்னா அந்த சுத்தில் இருக்குல்ல, அதுல பயங்கரமா லைட்னிங் அடிக்குது. ஆனா நம்ம பையன் தான் ரப்பராச்சே, அவனுக்கு தான் ஒண்ணும் ஆகாது. இதை பார்த்த அந்த லோக்கி, சரி ஓகே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, நான் இதைத்தான் பண்ணணும்னு, செஞ்சுட்டா போச்சு அப்படின்ட்டு அவன் பவரை யூஸ் பண்ணுவான். கேர்டு பார்த்துட்டு கத்துவான், வேணாண்டா இப்படி பண்ணாத, சன் வேர்ல்டுல யார் உயிருக்காச்சும் ஆபத்து வந்துட போகுதுன்னு கத்துன்னு கத்தி கதறுவா. கண்டுக்கவே மாட்டான். அப்ப லூஃபி வேகமா போய் ஒரு ஜம்ப் ஸ்ட்ரெயிட்டா அவன் மூஞ்சிக்கிட்ட வந்துருவான். அங்க இருந்து கம் கம்னு சொல்லிட்டு குத்த போவான். அப்ப நம்ம ஜோரோ கூப்பிட்டு ஒரே அடியில சோழிய முடிச்சிடறான் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவனை ரொம்ப அடிச்சிடாத, அப்புறம் அவன் உயிருக்கு ஆபத்துமா. உடனே லூஃபியும் பாத்தீங்கன்னா ஹாக்கி பவர் எதையுமே யூஸ் பண்ணாம சும்மா கைய மட்டும் பலூன் மாதிரி ஊதி வேகமா குத்த வருவான். அவன் பாத்தீங்கன்னா சுத்தி இல்ல, அவன் ஃபுல் பவர் எடுத்து ரெடியா இருக்கான் அடிக்கிறதுக்கு. அவ்வளவுதான், லூஃபி சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா வந்த வேகத்துல அவன் நெஞ்ச ஏதோ தொட்ட மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே சைலண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கையில இருந்த சுத்தியில கீழே போட்டுருவான். இதை பார்த்துட்டே நம்ம ஆளுகெல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. அப்புறம் அங்கேயே முட்டி போட்டு போத்துன்னு விழுவான். இவ்வளவு நேரம் அவ்வளவு பவரை யூஸ் பண்ணி அடிச்சவன் இப்படி லைட்டா ஒரு குத்துக்கு விழுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி எப்படியோ அவனை சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்போ சாகுற கண்டிஷன்ல இருக்கான். இப்படியே விட்டாலும் அவன் செத்துருவான். மேட்டர் என்னன்னா, அவன்கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சோ அதை வச்சுதான் இவ்வளவு நேரமும் நம்ம ஆளுகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுதான் அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் எனர்ஜி. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தா கூட அவனே பொத்துன்னு வந்திருப்பான். ஜோரோ அது எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். நம்மளை ஏமாத்தி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா வேலைக்கு ஆகல. இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவ்வளவு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவனால அவ்வளவு பவர் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. கண்டிப்பா இவன் ஒரு மான்ஸ்டர் தான். சரி இப்ப இவனை என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தலாமா இல்ல சாகட்டும் அப்படின்னு விட்டுறலாமா? இவனால பிரச்சனை மட்டும்னு தெரிஞ்சிருந்தா கூட விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா லூஃபி தான் இவங்கிட்ட பேசணும்னு சொல்றானே, சரி அப்புறம் எதுக்கு இந்த அளவுக்கு அடிச்சிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஹைருதீன் டீம் நம்ம லூஃபியோட க்ரூ மெம்பர்ஸ் தான் இவனை போட்டு வெளுன்னு வெளுத்து வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பட் இவங்கிட்ட நாங்க பேசுறதுக்காக வந்தப்பவே இவன் இந்த கண்டிஷன்ல தான் இருந்தான் ஒண்ணு அப்படின்னாலும் ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இவன் பண்ணி வச்சிருக்க பஞ்சாயத்துக்கு எவனாலும் இவனை கொல்லணும்னு தான் தெரியுவானுங்க. அந்த ரோடோ பயலுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. அப்ப லூஃபி ஹைருதீன் இப்போதைக்கு இவனை காப்பாத்துவான். ஹைருதீன் பயங்கரமா யோசிப்பான். ஏன்னா கடைசி சொட்டு எனர்ஜி இருக்கும் போதே இந்த அடி அடிச்சிருக்கான். இவனை காப்பாத்தி தெம்பா உட்கார வச்சா என்ன ஆகுறது? பட் லூஃபிக்கு அவன் எந்த மாதிரி ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் கண்ணு முன்னாடி யாரும் சாக வேண்டாம்னு நினைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு கோல்பர்க், சஞ்சி, ஜோரோ இவங்க 3 பேரும் லோக்கிக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தாதான் சீக்கிரமா ரெக்கவர் ஆவான்னு சொல்லி காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போவானுங்க. லோக்கி சைஸுக்கு சாப்பாடு வேணும்னா இவனுங்க பெருசு பெருசா எதையாவது போட்டு தள்ளி தான் கொண்டு வரணும். வழக்கம் போல சஞ்சி ஜோரோ வாய் தகராறுல கத்திக்கிட்டே போவானுங்க.
கோல்டுபர்க் பார்த்துட்டு 2 ஷோல்டர்ல உட்காந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கானுலேன்னு புலம்பிக்கிட்டே போவான். அதே நேரம் இங்க லோக்கி அப்படியே திருப்பி போட்டு அவனோட கையை காலுன்னு எல்லாத்தையும் பழையபடி சீப்ரிசம் ஸ்டோனை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஆமா, இனி இதுக்கப்புறமும் இவனை நம்பி விட்டோம்னா அவ்வளவுதான். சரி, இப்ப இவனுக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்குதே, ரெக்கவர் ஆக எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டா கம்ப்ளீட்டா இவன் ரெக்கவர் ஆக சில மாசங்கள் ஆகும்பா. ஆனா இவன் இன்னும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தானா அது ரொம்ப கஷ்டம். சரின்ட்டு இவனை பாவம் பார்த்து வில்லேஜுக்கு தூக்கிட்டு போனா அங்க இருக்கவங்க எல்லாம் கடுப்பாயி இவனை ஏன் இங்க கொண்டு வந்தீங்க, கொல்லுங்க கொல்லுங்கன்னு இவனை கொல்லத்தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் விட்டோம்னா கண்டிப்பா இவனை கொன்றுவாங்க. இத சொன்ன உடனே லூஃபி கேட்டுட்டு ஷாக் ஆவான். அந்த அளவுக்கு இவன் மேல கொலவெறியில இருக்காங்கன்னு. இருக்காதான் பின்ன, இவன் பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. ரொம்ப ரொம்ப கேவலமானவன். கேவலமானவன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் அலசுன்னு அலசுவான். அதுலயே நம்ம பையன் மட்டும் இவனை காப்பாத்த சொல்லல, நான் டெஃபினட்டா இவனை கொண்டுட்டு தான் போயிருப்போங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்பதான் அவன் கொம்பை கம்ப்ளீட்டா நோட் பண்ணுவான். அது நிஜமான கொம்பு, வேற ஒண்ணும் இல்ல, பரம்பரையா அவங்க ரத்தத்துல பிறந்தவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, அவங்க அப்பா ஹரால்டு மாதிரி. அப்படி இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே ஹைருதீன் அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக். என்னடானா சின்ன வயசா இருக்கும்போது ஹரால்டு இவங்க 2 பேர்த்தையுமே அவரோட பையனா தான் பார்த்தாரு. சொல்ல போனா இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காதுலாம் இல்ல, 2 பேர்த்து மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் காட்டினாரு. அவரோட ஆசை என்னன்னா இவரு காலத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த எல்பேஃப நல்லபடியா பாத்துக்கணும். அங்க ஓகேன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனா அந்த லோக்கி பையன் இருக்கானே, தனியா சிக்கும் போது ஹைருதீனை புள்ளி பண்ணுவான். இவனை விட அவன் ஸ்ட்ராங் இல்ல, சோ இவனை அடிச்சு போட்டுட்டு உன்ன மாதிரி வீக்கானவெல்லாம் என் பிரதர் கிடையாதுடா, சொல்ல போனா நீ எங்க ரத்தமே கிடையாது, உங்க அம்மாவோட ரத்தம் ஒரு கெட்ட ரத்தம் அப்படின்ட்டு அவனை மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்தி இருப்பான். எப்படி இருந்தாலும் அந்த கோவம் நம்ம ஹைருதீனுக்குள்ள இருக்குமா இல்லையா அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவன் பக்கத்துல போவான். சரி, பார்த்துட்டு ஏதாச்சும் திட்டிட்டு வந்துருவான்னு பார்த்தா அவன் ஆக்ஸ் எடுத்து அவன் கழுத்துல போடுறதுக்காக ஓங்குவான். அவ்வளவுதான், அடிச்சு புடிச்சு எல்லாம் வந்து தடுப்பானுங்க. வேண்டாம் வேண்டான்னு, ஒன்ன மாதிரிதான் எங்களுக்கும் கோவம் வருது, ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நிறுத்தும்பானுங்க. அவனால ஏத்துக்க முடியல, ஏன்னா அவங்க அம்மாவை அசிங்கமா பேசியிருக்கான், அவங்க அப்பாவை கொன்றுக்கான் அப்படின்ட்டு அந்த கத்திக்கிட்டு இருப்பான். சரி, லோக்கி மயக்கத்துல தான் இருக்கான்னு பார்த்தா அவன் கேஷுவலா எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா நீ போட்டு தள்ளும்பான். அத்தனை பேத்துக்கும் ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கு கொடுப்பான். நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க, நான் நம்ம அப்பாவை வேணும்னே கொன்னேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, சொல்றா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே ஹைருதீனே அப்படியே ஷாக் ஆயிருவான். என்ன இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு அப்படின்னு. அதுல ஏதோ ஒரு புது ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கானுங்க போல. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.